ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த உஷ்ணி பட்ட பந்தேன இவ ஆத்யாத்தியதே அதோட நிறுத்தினோம். அதாவது இங்க கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ராஜாவானவன் இந்த மாதிரி ஏவம் விதேயாபி அனயா துராச்சாரையா கதமபி தெய்வவசேன பரிகிரகீதா விக்லவாக ராஜானக பவந்தி. ராஜானக விக்லவாக பவந்தி. இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து கஷ்டத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகிறார்கள். எதனால அப்படின்னா, இந்த ஏவம் விதையாபி இந்த லக்ஷ்மியினால, துராச்சாரையா லக்ஷ்மியா அவர் வந்து மேலும் என்ன அப்படின்னா, அந்த ராஜானக சர்வ வினய அதிஷ்டானதாம் ச கச்சந்தி. அவ எல்லா அவிநயங்களினுடைய த பேஸ் ஆஃப் ஆல் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் அரகன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, அதுதான் அவிநயம் இல்லையா? அதுக்கு ஒரு இடமாக ஆகிறார்கள். ததாகி என்ன ஆறுது அப்படின்னா, அபிஷேக சமயே ஏவ ஏஷாம் மங்கள கலச ஜலைரிவ தாட்சிணியம் பிரக்ஷால்யதே. இவாளுக்கு எப்படி அப்படின்னா, இந்த ராஜாக்களுக்கு, அதாவது இப்ப வந்து இந்த இந்த ஏஷாம் இருக்கு பார்த்தேளா, இந்த ஏஷாம் ராஜானாம் பூபதினாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல்லா இனிமே வரப்போற அத்தனைக்கும் இந்த ஏஷாம நம்ம எடுத்துக்கணும். சரியா? அவர் வந்து ததாஹி அபிஷேக சமயே ஏவ, டியூரிங் த டைம் ஆஃப் கார்னேஷன், ஏஷாம் ராஜானாம் என்ன அப்படின்னா, ஏஷாம் ராஜ்ஞாம் உங்களுக்கு வந்து ஏவ மங்கள கலச ஜலைரிவ தாட்சிணியம் பிரக்ஷால்யதே. அந்த மங்கள கலசம் அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் ஒரு கலசம் இருக்குமோன்னு அபிஷேகம் பண்றதுக்கு, அந்த கலசாத்து அந்த கலசத்துல இருக்கின்ற அந்த ஜலத்தினால் தாட்சிணியம் பிரக்ஷால்யதே அவளுடைய, அதாவது அவளுக்கு ஒரு மங்கள ஸ்நானம் பண்ணுவா. அதுல வந்து பலவிதமான மங்கள பொருள்களை போட்டு ஒரு மங்கள கலசம் மூலமாக அவளுக்கு இத்தனை நாள் இருந்த ஏதாவது ஒரு தோஷமோ என்னவோ அந்த ஒரு ஹோமம் பண்ணி ஜலம் விடுறாளோன்னு ஆத்துல, அந்த மாதிரி அவளுக்கு வந்து அந்த அபிஷேக சமயே டியூரிங் த டைம் ஆஃப் காரனேஷன் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸ் வாட்டர் வாஸ் யூஸ் டு பி poured on them. அது வந்து என்ன அப்படின்னா, வெறும்னா அவளுக்கு வந்து இட் நாட் ஒன்லி பியூரிஃபைஸ் தெம், அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து அந்த பேட் ஓமன்லேருந்து அவளை நீக்கிறது மாத்திரம் இல்லாம, இந்த லக்ஷ்மி வந்து லக்ஷ்மியோட சம்பர்க்கம் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த தாட்சிணியம், மத்தவா மேல ஒரு உதார ஸ்வபாவத்தோட இருக்கணும் அப்படிங்கிற குணத்தையும் சேர்த்து கிளீன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று புதுசு மாத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், பழசுல இருக்கிற நல்லதும் சேர்ந்து விடுமோனோ, அந்த மாதிரி இந்த ராஜாக்கு வந்து புதுசா வந்து ஏதோ ந- நன்மை பண்ணணும் அப்படின்னுட்டும் இந்த மாதிரி ஒரு தீர்த்த ஜலத்தை விடும்பொழுது, உங்களுக்கு வந்து சுத்த நீரை வந்து அவருக்கு மேல வந்து விடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது நல்லதும் சேர்ந்து அதோட போயிடுறது. அதுக்கப்புறம் அவர் எப்படி ஆறார் அப்படின்னா, அக்னிகாரிய தூமேன இவ மலினி பவதி ஹிருதயம். அந்த ராஜாவினுடைய ஏஷாம் ஹிருதயம்னு சேர்த்துக்கணும். அந்த ராஜாக்களினுடைய ஹிருதயமானது மலினி பவதி, ரொம்ப வந்து ஒரு மலினமாயிடுறது. இந்த மலினி பவதியும் மாலினி மகேஸ்வரன் அபூத தத்பாவே ச்வி. ஆமாம் பகினி. ம், மலினீ பவதி. சரியா? சோ ம். அக்னிகாரிய தூமேன இவ, அக்னியினுடைய காரியம் அக்னிகாரியம், அக்னிகாரஸ்ய காரியஸ்ய தூமஹா அந்த தூமேன இவ. அந்த தூமம் எப்படி வந்து அக்னி ஒரு என்னதான் ஆத்துல என்ன ஒரு நல்ல ஒரு ஆஸ்பீஷியஸ் ஹோமம் பண்ணாலும் அது பக்கத்துல ஒரு பிக்சரை ஒட்டிண்டு ஒரு டிவி எல்லாம் நம்ம ஒரு டவலை போட்டோ வேஷ்டியை போட்டோ மூடுறோமோனோ, நல்ல நல்ல ஹோமம் போக தானே டிவியும் நல்ல பரிசுத்தி ஆக்குறோம்னா ஆக்குறோம். ஏன்னா வந்து அக்னியானது சுத்தத்தை கொடுக்கிற சமயத்துல அந்த இடத்த வந்து அதோட ஒரு அப்பியரன்ஸை வந்து மலினம் போகுது, அழுக்காக்கிடும். ஏன் நமக்கு வந்து அது இல்லாம அழுக்க ஆக்குறது அப்படின்னா, தீஸ் ஆர் ஆஃப்டர் ஆல் மெட்டீரியல் பிளஷர்ஸ். இதுக்கெல்லாம் ரொம்ப உயிரை விடாதுன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க கருப்பானா ஆயிட்டு போறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? சோ அக்னிகாரிய தூமேன இவ என்ன அப்படின்னா ஹிருதயம் மலினி பவதி. எதனால யாருக்கு அப்படின்னா, ஏஷாம் ராஜ்யாம் இந்த ராஜாக்களுக்கு இந்த மாதிரி ஆறுது. யாருடைய சம்பர்க்கேன அப்படின்னா, இவளோட ஒரு சம்பந்தம் வச்சுண்டா இந்த லக்ஷ்மியோட அவளுக்கு இந்த மாதிரி ஆறுது. சரியா? உஷ்ணீஷ பட்ட பந்தேன இவ ஆச்சாத்தியதே ஜரா ஆகமனம் ஆகமன ஸ்மரணம். இதோட தான் நிறுத்தினோம் நம்ம போன கிளாஸ்ல. உஷ்ணீஷ பட்ட பந்தேன, உஷ்ணீஷம்ங்கிறது டர்பன். டர்பனை வந்து போட்டுண்டா எப்படி வந்து தலை என்ன ஆறுதுங்கிறது தெரியாதோ, அது வழுக்கையா இருந்தாலும் சரி நரைச்சு போனாலும் சரி, ஒரு தலையில ஒரு ஸ்கார்ஃபை போட்டுன்னுட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மறைஞ்சிருமோனோ. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, உஷ்ணீஷப்பட்ட பந்தேன இவ ஜரா ஆகமனம் ஆகமன ஸ்மரணம் ஆச்சாத்தியதே. ஜராங்கிறது கிழட்டுத்தன்மை, அதனுடைய ஜராயாக ஆகமனம், அதனுடைய வருகையினுடைய ஸ்மரணம்.
எனக்கு நாளைக்கு 50 வயசு ஆக போறது அப்படின்னா அது ஸ்மரணமே இல்லை. நான் தான் வந்து எல்லாம் நல்லா ஜம்முன்னு தலையில எல்லாத்தையும் போட்டு கண்டிருக்கேன். நோபடி கேன் ரெக்கக்னைஸ் மை ஏஜ் மாதிரி. அந்த மாதிரி இந்த லக்ஷ்மியினுடைய வசாத்து இந்த மாதிரி ஆறா. சரியா? ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும், நான் அந்த நெக்ஸ்ட் பேஜ் ஷேர் பண்றேன். ம். ஷேர் பண்ணிருக்கேன். தெரியுறதா? ஓ ஒரு நிமிஷம் ஜஸ்ட். ம். தெரியுறதா? அடுத்த அடுத்த வரி. ம். யா, தெரியுறதா? தெரியுது. ஆதபத்திர மண்டலேன இவ. ம். ஆதபத்திர மண்டலேனைவ அபவாரியதே பரலோக தர்சனம். வந்து பரலோக தர்சனம், இகலோகம் பரலோகம்னு இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து அஹ், பரலோகம், அந்த இன்னொரு லோகம், அதனுடைய தர்சனமே ஆதப பத்திர மண்டலேன இவ அபவாரியத்தை. அபவாரியத்தைங்கிறது அப்படியே கன்சீல் பண்றது, கவர் பண்றது. என்ன அப்படின்னா ஆதபத்திரம் அப்படின்னா அஹ், வெயிலுக்கோசரம் பிடிக்கிற குடம் இருக்கு பார்த்தேளா, அந்த அதனுடைய மண்டலேன இவ, அதனால் மூடப்பட்டது போல. என்ன அப்படின்னா இவாளுக்கு வந்து அந்த பரலோக தர்சனம் அப்படின்னா இன்னும் இன்னும் ஒரு லோகம் இருக்கு அப்படின்னு சத்ரேன ஆவிருதத்தையா தே ராஜானக பரலோகம் திரஷ்டும் ந சமர்த்தாக பவந்தி. புரியுறதா? ஆதபத்திரம் தஸ்ய மண்டலம் தேன இவ. அத போல எப்படி ஒரு கொடைய பிடிச்சுண்டா ஆகாசம் தெரியாதோ, மழை வரதா இல்லையான்னு தெரியாதோ, சூடு தெரியாதோ, அது போல இந்த ஆதபத்திர மண்டலேன இவ அப்படின்னா அந்த ஆத்திரபத்திரத்தினுடைய மண்டலம் போல இந்த பரலோக தர்சனம்ங்கிறது அபவாரியதே இந்த ஏஷாம் ராஜ்ஞா. புரியுறதா? இந்த ராஜாக்களுக்கு பரலோகசிய தர்சனமே வந்து அபவாரியதே. அப்படியே பரலோகம்னு ஒண்ணு இருக்கே அப்படிங்கறத பத்தி ஸ்மரணையே இருக்காது. புரியுறதா? மேல அப்புறம் சாமர பவனைஹ இவ அபஹ்ரியதே அபஹ்ரியதே சத்யவாதிதா. சாமர பவனைஹி. சாமரம்னா அந்த சத்திர சாமரம்னு சொல்றோம்ல, ரெண்டு சைடு அந்த ஃபேன் வச்சுட்டு இருக்காங்க விஜனம். சோ அந்த சாமர பவனைஹி, பவனம்னா காத்து. சோ சாமரஸ்ய பவனம் தைஹி பவனைஹி சத்யவாதிதா அபஹ்ரியதே இவ. சத்யவாதிதா அப்படின்னா அவளுடைய அந்த தத்திய பாஷதா இருக்கு பாருங்கோ, அந்த பாஷகதா, அதுவே அபநீயத. அதாவது எப்படி வந்து வியசன பவனேன உங்களுக்கு வந்து தூளி முதலிய அந்த குட்டி குட்டி அழுக்குகளோ ஏதோ வந்து தூரீக்கிரியந்தேவோ, அதே மாதிரி ராஜாக்களுக்கு என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மியினுடைய இம்பாக்ட்னால சத்தியவாதிதா அப்படி அபவாரியத்தை, அதுவும் வந்து அபகிரியத்தை, அதுவும் அவளுக்கு அந்த உண்மை பேசுறதுங்கிறதே இல்லை. அவ வந்து பிராயசா அசத்தியமேவ பாஷ்யந்தே. அவ வந்து மோஸ்ட்லி பொய்யை தான் பேசுவா. சரியா? அப்புறம் தீஸ் ஆர் த இம்பாக்ட் ஆஃப் ஹேவிங் லக்ஷ்மி. லக்ஷ்மி. ஆமா. வேத்ரதண்டைஹ இவ உத்சாயந்தே குணாஹ. குணாகனா சத்குணாகா, நல்ல குணங்கள்லாம் வந்து வேத்திர எஷ்டி அப்படின்னா அந்த பெரம்பு எஷ்டி கட்டை இருக்கு பாருங்க, அது போல அந்த நிருபர்கள் என்னன்னா குணஹீனாக பவந்தி. அவ மோஸ்ட்லி வந்து அவ கிட்ட இருக்கிற நற்குணங்கள் எல்லாமே போயிடும். எப்படி அப்படின்னா வேத்திரதண்டைஹீவ குணாகா உச்சாரியந்தே. எப்படி வந்து வேத்திரதண்டத்தினால ஒருத்தர் தைரியம் முதலிய குணங்கள் வந்து அவங்கிட்ட இருந்து தூரீக்கிரியந்தே. பைசா இருக்கிறதுனால. ஏன் அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் பயத்தோடே இருப்பானே தவிர அவனுக்கு வந்து தன்னுடைய வீரியத்தை காமிச்சுட்டு நம்ம எங்கேயா தோத்து போயிட்டா நமக்கு இருக்கிறது சம்பத்தெல்லாம் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்திலே அவனுக்கு வந்து தைரியம் முதலிய குணங்கள் அவனை விட்டு விட்டு போயிடும். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் இந்த வேத்ரதண்டைனா பெரம்பு, பெரம்பு ஸ்டிக்கு, பேம்பூ ஸ்டிக். பேம்பு ஸ்டிக். ஆமா, பேம்பூ ஸ்டிக். ஆமா. So it's like they are driven away by the cane stick ன்னு எடுத்துக்கணுமா? ஆமா, ஆமா. இந்த அதாவது எப்படி வந்து ஒரு உற்சாரியந்தே. வேத்திர தண்டத்தினால நம்ம மிரட்டி எல்லாத்தையும் நீக்கிறோமோ. பயமுறுத்தி அந்த வேத்திர தண்டங்களால எப்படி குணங்கள் போறதோ அந்த மாதிரி இந்த லக்ஷ்மியினால எல்லாம் அது புரியுதா? வேத்ததன காஞ்சன வேத்திரம் படிச்சோம் இல்லையா, லைக் கையில ஆமா. பெரம்பு. அந்த அப்புறம் மேல ததாஹி கேச்சித் அனலவலாபாவலேப கேச்சித் தனலவ. கேச்சித்
தன धन லவ केचित् धनलव லாப लाभ वलेप ஆஹா विस्मृत லாப அவலேப அவலேபனா கர்வம்னு அர்த்தம் लाभ அரகன்ஸ் अवलेप ம் लाभ अवलेप विस्मृत जन्मानः ம் विविध विषयग्रास लालसैः ம் पञ्चभिः अपि अनेक सहस्र संख्यैः इव इन्द्रियैः आयास्यमानाः प्रकृति चञ्चलतया लब्धप्रसवेनैकेनापि शतसहस्रताम् इव उपगतेन मनसा शतसहस्रताम् इव उपगतेन मनसा आकुलीक्रियमाणा विह्वलताम् उपयान्ति. விஹ்வலதாம் ஒரு விஹ்வலதா அப்படின்னா ஒரு கஷ்டம் அந்த துக்கத்தை அவ வந்து உபயாந்தி ராஜானக அந்த ராஜாக்கள் அனுபவிக்கிறா எப்படி அப்படின்னா ததாகி கேச்சித்து சில ராஜாக்கள் சரியா சில பேர் என்ன அப்படின்னா தனலவ லாப அவலேப விஸ்மிருத ஜன்மானக தனத்தினுடைய லவம்னா கொஞ்சம் அந்த லவசிய அந்த கொஞ்சமா இருக்கின்ற அந்த தனத்தினுடைய ஒரு லாபம் தனசிய லவக தஸ்ய யக லாபக சரியா தஸ்மாத் யோ அவலேபக அந்த அந்த மாதிரி தனசிய லாபக அந்த யோ லாபக அந்த லாபாத்து யக அவலேபக கொஞ்சோண்டு தான் தனம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவலேபம் ஒரு லாபம் வருது அந்த லாபத்தினால வர ஒரு அவலேபம்ங்கிறது அகங்காரம் திமிரு தேன விஸ்மிருதானி ஜன்மானி அதாவது தனஸ்மிருத்தியா ஏவ விஸ்மிருத ஜன்மாதி சம்பந்த லோகாகான்னு ஒண்ணு தனம் வந்ததுனாலேயே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே மறந்து போயிடுறா இன்னொன்னு என்ன அப்படின்னா தன்னை வந்து ஒரு இம்மார்டலா கருதினுடுறா இவ்வளவு பைசா இருக்கு என்னை யாரால என்ன பண்ண முடியும் நான் சாஸ்வதமா இருக்க போறேன் அப்படின்னு தே ஃபீல் தட் தே திங்க் தே ஆர் இம்மார்டல் புரியுறதா சோ தன லவ தனசிய லவகம்னா கொஞ்சம் அந்த அந்த தனசிய லவக அந்த லவசிய யோ லாபக அந்த தனலவசிய அந்த லேசத்திலிருந்து லேசத்தினுடைய ஒரு லாபம் அந்த லாபாத்து யக அவலேபக ஒரு அகங்காரக அந்த அகங்காராத்து அவலேபாத்து விஸ்மிருதக ஜன்மா சரியா தேன விஸ்மிருதானி ஜன்மானி யைஹி தே தாதிருஷாக ராஜானக என்ன பண்றா அப்படின்னா அந்த வந்து உபயாந்தின்னு விஹ்வலதாம் உபயாந்திங்கிறதுல கொண்டு போய் சேர்த்துக்கணும் அத சரியா விவித விஷய கிராச லாலசைஹி பஞ்சபிஹி அபி அநேக சஹஸ்ர சங்கைஹி இவ இந்திரியைஹி ஆயாசியமானாக அப்படின்னா பீடிதாகான்னு அர்த்தம் சரியா சோ வந்து என்ன விவித விஷய கிராச லாலைஹி விவிதம் அப்படின்னா பலவிதமான விஷயம்னா விஷயங்கள் அதாவது இந்திரியங்களால விஷயத்துக்கு உட்பட்ட இது எதெல்லாம் அப்படின்னா சப்தம் ஸ்பர்ஷம் அதாவது நம்ம கண்ணால பாக்குறோம் ரூபம் மூக்குனால நுகர்றோம் அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு அதுக்கப்புறம் ரசம்ங்கிறது நாக்குனால டேஸ்ட் பண்ற ஒண்ணு சப்தம்ங்கிறது காதுனால கேட்கக்கூடிய ஒண்ணு ஸ்பர்ஷம்ங்கிறது துவகேந்திரியத்தினால பண்ணக்கூடிய இதெல்லாம் விஷயங்கள் இந்த விஷயத்தை வந்து நம்ம எதனால அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்திரியங்களால அனுபவிக்கிறோம் இல்லையா சோ இந்த மாதிரி விவித விஷய கிராச லாலசைகி விவிதாகா பலவிதமான விஷயாகான்னு சொல்லும்போது ரூபரச கந்த ஸ்பர்ஷ சப்த அந்த அந்த சப்தாதி விஷயாக தேஷாம் கிராசாகனா உபபோகாக அது இல்லைன்னா அதனுடைய கிராசம்னா ஒரு கவலம்னு வச்சுக்கோங்க நம்ம கிராஸ் ஒரு பிடி ஒரு கவலம் சாதம் சொல்றோம் ஒரு கவலம் புல்லுன்னு சொல்றோம் இல்லையா அந்த கிராசா தேஷாம் கிராசாக அதுல தேஷு லாலசைகி புரியுறதா சோ விவிதாக விஷயாக விவித விஷயாக அந்த விவித விஷயானாம் கிராசாக விவித விஷய கிராசாக விவித விஷய கிராசைஹி லாலசாக தைஹி லாலசைஹி அந்த சாவிலாஷைஹி அந்த அப்படிப்பட்ட விருப்பங்களினால் என்ன பண்றா அப்படின்னா பஞ்சபிகி அநேக சகசிர சங்கைஹி இவ இந்திரியைஹி ஆயாசியமானாகா சோ பஞ்சபிகி நமக்கு வந்து எத்தனை இந்திரியங்கள் இருக்கு
சக்ஷுஸ், கிராணம், காது, மூக்கு, வாயின்னுட்டு 5 பஞ்சேந்திரியங்கள் இருக்கு. அந்த சக்ஷுஹு கிராணாதிபிஹி अपि अनेकसहस्रसङ्ख्यैः इव इन्द्रियैः विषयज्ञानकरणैः आयास्यमानाः परिक्लिश्यमानाः स्वस्वविषयेषु பிரபலப்பிரேரணையா இது புரியுறதா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஒத்தனுக்கு தனலவலாப அவலேப விஸ்மிருத ஜன்மானக, சரியா? தனத்தினுடைய லவலேஷம் இருக்கு, அந்த லாபத்தினால வந்த ஒரு அகங்காரம், அதனால மறக்கப்பட்ட ஒரு ஜன்மா. மறக்கப்பட்ட ஜன்மானா அதுல 2 எடுத்துக்கலாம். உலகத்துல இருக்கிறவா யாரையும் அவ கண்டுக்கிறது இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, he always thinks that he is immortal. அவன் அஜரக, அவன் அமரக அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுறது. அதுக்கப்புறம் பலவிதமான விஷயங்களினுடைய கவலம் ஆர் விஷயங்களினுடைய அந்த உபபோகங்கள், அதுல இருக்கிற லாலசம்னா ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட், டிசையர், லாலசங்களினால் பஞ்சபிகி அபி 5 இருக்கு, இருந்தாலும் அநேக சஹஸ்ர சங்கைஹி இவ இந்திரியைஹி 5 இந்திரியம் தான் இருக்கு. ஆனா எக்கச்சக்கமான இந்திரியங்கள் இருந்துட்டும் அது போல இந்திரியங்களினால் என்ன அப்படின்னா விஷய ஞான, இந்திரியங்கள்னாலே என்னன்னா விஷயத்தை நமக்கு ஞானத்துக்கு கொண்டு வருதுதான் இந்திரியங்கள். கண்ணு வேலை செய்யலைன்னா நம்மளால ரூபம்ங்கிற விஷயத்தை நம்மளால கிரகிச்சுக்க முடியாது. உலகத்துல இருக்கிற பலவிதமான வர்ணங்கள் நம்மளால அனுபவிக்க முடியாது. நமக்கு வந்து ஜிஹ்வா அப்படிங்கிற ஒரு இந்திரியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ரசம்ங்கிற ஒரு டேஸ்ட்டை வந்து அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு வந்து காது கேட்கல அப்படின்னா சப்தம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால கிரகிச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பஞ்சபிகி அப்படின்னா பஞ்சசங்கியாகைஹி, இந்த சக்ஷுசு, கிராணம், ஜிஹ்வா அப்படிங்கிற ஒரு 5 இந்திரியங்களால கூட அநேக சஹஸ்ர சங்கியைஹி இவ, அவைகள் என்ன பலவிதமான, they are only 5 but we think they are 100,000s. அந்த மாதிரி சஹஸ்ர சங்கியைஹி இவ இந்திரியைஹி ஆயாசியமானாக அப்படின்னா நமக்கு வந்து பரிகிருஷ்யமானாக. அது வந்து என்ன, இங்க உட்கார்ந்துட்டு கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிண்டு காஷ்மீர்ல இருந்த ஆப்பிள் வந்து இப்ப டிசம்பர்ல எப்படி இருக்கும்னு நம்மளால யோசிக்க முடியாதா? யோசிக்க முடியும் இல்லையா? அது மனசுங்கிறது பஞ்சேந்திரியத்துல சேர்க்கல, 6வது. ஆனா அந்த மனசு வந்து பிரவருத்தி ஆனாதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறதும் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி நமக்கு வந்து 5 இந்திரியங்கள் தான். பஞ்சபிரபி அநேக சஹஸ்ர சங்கைஹி இவ. ஆனா 5 இல்லப்பா, எனக்கு 1000 இந்திரியங்கள் இருக்கு, தேர் 1000 இன் நம்பர்ஸ், 1000 இன் கவுண்ட் அப்படின்னுட்டு சங்கியைஹி இந்திரியைஹி இவ, அந்த மாதிரி 1000 இந்திரியங்கள் போல அவைகளினால் ஆயாசியமானாக பரிகிருஷ்யமானாக பிரகிருதி சஞ்சலத்தையா, பை நேச்சரே ஒரு சஞ்சல சுவாவத்தோட லப்த பிரசவண ஏகேனாபி. சோ பிரகிருதி சஞ்சலையா, பிரகிருத்தியா சஞ்சலையா, ரொம்ப சபலத்தையா காரணேன லப்த பிரசரக ஒரு பிரசவக அப்படின்னா அவகாசக, சான்ஸ், லப்தக பிரசவக ஏன தாதிருஷேன ஏகேன என்ன அப்படின்னா ஏகேனாபி சத சஹசிரதாமிவ உபகதேன மனசா. இது வந்து என்ன, அசங்கியத்துவம் உபகதேன சேதசா ஆகுலீக்கிரியமானாக விஹ்வலதாம் ஒரு சஞ்சலத்தன்மையை அது அடைகிறது. புரியுறதா? சரியா இருக்கா? இது புரியுறதா? ம் 5 சென்சஸ் தான். ஆனா நிறைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆமா நால பிளெஷர் வரக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த ஆமா பணம் கிடைக்கிறதுனால. ஆமா அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுறது அந்த ஆமா ஃபீலிங். ஆமா. மேடம் அந்த லெவல்ங்கிறது கொஞ்சம்னு அர்த்தமா? எது லெவல்ங்கிறது கொஞ்சம் லெவல் ஸ்மால். கொஞ்சம் தனம் வந்ததுனால வர அகங்காரம். லவம்னா கொஞ்சம், ஆமா. தனம்னா கொஞ்சம் தனம் வந்தாலே அகங்காரம் கூடவே வந்துருது, அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. சஹஸ்ரதாம் உபகதேன மனசா, அப்படிப்பட்ட ஒரு மனதினால் ஆகுலிக்கிரியமானாக ராஜானக விஹ்வலதாம் உபயாந்தி, அவ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறா, ஒரு வியாக்குலதாம். ஏன்னா அது போயிடுத்து அப்படின்னா அதனால ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறா. சரியா? இந்த விஸ்மிருத ஜன்மானஹ வந்து கர்த்தாவா இருக்கா? லைக் பிரதமால இருக்கா? ஆமா, பிரதமா பகுவச்சனம் பகுவச்சனத்துல இருக்கு. ஜன்மானஹ விஹ்வலதாம், அதாவது அந்த ராஜானஹக்கு போறது. அது எதனால அப்படின்னா இவைகளினால விவித விஷய கிராச லாலசைஹி
பஞ்சபிஹி அபி அநேக சஹஸ்ர சங்கைஹி இவ இந்திரியைஹி ஆயாஸ்யமானாः தே ராஜானः விஸ்மிருத ஜன்மானः தே ராஜானः பிரகிருதி சஞ்சலதயா லப்த பிரசவேண ஏகேனாபி சத சஹஸ்ரதாமிவ உபகதேன மனசா. அதாவது இவ்வளோ கிடைச்சது மாதிரி அப்படி அனுபவிக்கிற ஒரு மனசுனால ஆகுலி கிரியமானாக விஹ்வலதாம் உபயாந்தி. அதனால ஆட்கொள்ளப்பட்டவர்களான ஆகுலி கிரியமானாக, அதுவும் அந்த ராஜானக போறது விஹ்வலதாம் ம். உபயாந்தி. சரியா? சாணச்சில So இருக்கு. விஸ்மிருதாக ம். ஜன்மாக இசி சர்வா எப்படி ஆமா, இருக்கிறது? விஸ்மிருதானி ஜன்மானி இல்லையா? விஸ்மிருதானி விஸ்மிருதானி ஜன்மானி ஜன்மானி எய்ஹி, எவர்களால் அப்படி ஜன்மாவானது மறக்கப்பட்டது எவராலோ அவர், எவரால் எவர்களாலோ அவர்கள் டே அப்படின்னு அங்க கொண்டு போய் சேர்க்கறது. சரியா இருக்கா? சரி. மேல படிங்க சார். ம். தன धन उष्मण உஷ்மானா उष्मणा உஷ்மனா. उष्मणा पञ्चमाना इव विचेष्टन्ते. ஆமா, தன உஷ்மனா அப்படின்னா வித்தத்தினால ஒரு உன்மாதம், அதனால உண்டார ஒரு தாபம், அதனால பச்சியமானாக அப்படின்னா நன்னா வதைக்கப்பட்ட, சுண்டி எடுத்துருத்து எனக்கு அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? நன்னா அந்த வெயில் சுண்டி எடுத்துருது என்ன அப்படின்னு சொல்றோம். எனக்கு வந்தது பாரு ஒரு கஷ்டம், அது என்ன நன்னா சுண்டி எடுத்துருத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதோட யூசேஜ் தான் இங்க. தன உஷ்மனா அப்படின்னா அந்த வித்தம்ங்கிற ஒரு உன்மாதம், அதனால உண்டார ஒரு தாபம். சரியா? உஷ்மனா அப்படின்னாங்கிறதே உஷ்மன் சூடு. அந்த தன ஏவ உஷ்ம, அதனால அந்த உஷ்மனா அதனால பச்சியமானா இவ விசேஷ்டந்தே, அதனால நல்லா வதைக்கப்பட்டவர்கள் போல, விசேஷ்டந்தேனா விவிதாம் சேஷ்டாம் குர்வந்தின்னு அர்த்தம். சரியா? மேல ஒரு நிமிஷம். ம் என்னாச்சு? ம். ம் गाढप्रहाराहता इव अङ्गानि न धारयन्ति. गाढ प्रहार आहताः इव अंगानि न धारयन्ति. गाढः न तीव्रः, பயங்கரமான, யः பிரஹாரः न அடி, ஆகாதः, தேன ஆகதாः நல்ல சுளீர்னு ஒரு நல்ல நல்லா வச்சா 5 விரலும் படிகிற மாதிரி அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காட ஆகதாக தேன, அந்த மாதிரி ஒரு பிரகாரம், ஒரு அடி, தேன ஆகதாக இவ, அதனால் அடிக்கப்பட்டவர்கள் போல, அங்கானி நெய்வ தாரயந்தி தர்த்தும் ஓடும் ந பாரயந்தி. எல்லாமே இங்க சர்வத்திர உங்களுக்கு உத்பிரேக்ஷா எல்லாம் அது போல. ஓகேவா? சோ காட பிரகார ஆகதாக இவ அங்கானி ந தாரயந்தி இவ. சோ அந்த காட பிரகார ஆகதாக இவ அங்கானி ந தாரயந்தி, நன்னா யாரோ போட்டு அடிச்ச மாதிரி அவ அந்த அங்கத்தை they were not able to carry themselves. சரியா? மேல குலீரா இவ திரியக் பரிபிரமந்தி. ஆமா, குலீரஹா அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிராப், நண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு குலீரம்னு பேரு. அது போல திரியக்கு பரிபிரமந்தி, திரியக்குன்னா ஸ்ட்ரைட்டாக்கு போகாம வளைஞ்சி வளைஞ்சி போறது. சரியா? ஒரு குட்டிலமா போறது. புரியுறதா? எப்படி கிராப் குட்டிலமா போகுமோ அது மாதிரி அவளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஆமா, எல்லாரோட அவளுக்கு ஒரு கௌட்டில்யம் தான். அவ எல்லா எதுலயுமே ஒரு நேர்பாதையே கிடையாது. வாட் இஸ் த ஷார்டஸ்ட் ரூட், வாட் இஸ் த க்ரூக்கடஸ்ட் ரூட், பாவா. அது யாரு போல அப்படின்னா குலீராகா இவ, கிராப்ஸ் எப்படி போகுமோ அந்த மாதிரி அவ. இங்க உபமா உங்களுக்கு குலீராகா இவ தே. சரியா? திரியக்கு பிரமந்தி பரிபிரமந்தி அப்படின்னா குட்டிலமா போயிட்டு இருக்கா. சரியா? அப்புறம் அதர்ம பக்ன கதயா பங்கவ இவ பரேண சஞ்சாரயந்தே. ஆமா, அதர்ம பக்ன கதயः, அதர்மேன ஏதோ ஒரு பாபாச்சரணேன இல்லனா ஒரு துஷ்காரியத்தினால, துஷ்கிருத்தேன, பக்னாக கதிஹி நஷ்டமாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட், ஏஷாம் தே தாதிருஷாக சந்தக பங்கவக இவ. அதாவது இங்க இவா பங்கவக போல இருக்கா. யாரு? இந்த ராஜாக்கள். பங்கு அப்படின்னா உங்களுக்கு டிசேபிள்டு பீப்புளுக்கு. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் இருக்கு இல்லையா? எத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் இருக்கணும். சோ அந்த பங்கு பங்கவக. சோ பங்கவக இவ சஞ்சாரியந்தே, இவாளுக்கு மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டிசேபிள்டு பீப்புள் எப்படி இருப்பாளோ
அவாளை போல இருக்கு. அவா வந்து பரேட சஞ்சாரியந்தே, தே ஆல்வேஸ் டேக் த ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அதே மாதிரி இவாளும் பரேண அப்படின்னா தே கெனாட் ஆக்ட் இண்டிபெண்ட்லின்னு அர்த்தம். அவளும் வந்து இன்னொருத்தரனுடைய ஒரு ஒரு சச்சிவனுடைய ஹெல்ப்போ ஒரு மந்திரியினுடைய ஹெல்ப்பையோ எடுத்துட்டு தான் தே கேன் சர்வைவ். எப்படி ம். அப்படின்னா பக்னகதயா பங்கவஹ இவ அதர்ம பக்னகதயா. அதர்மேன அதர்மஹான்னு இவனுக்கு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு துஷ்கிருதி ஆர் பாபாச்சரணம் அந்த பங்குக்கு சொல்லும் பொழுதும் அவனுடைய ஒரு பாபகர்ம வசாத்தினால பக்னகதிஹி அப்படின்னா பக்னாகதிஹி ஏஷாம் தே தாதிருஷாக பங்கஹ பங்கவஹ இவ ராஜானஹ பரேண சஞ்சாரியந்தே. பரேண சஞ்சாரியந்தே அப்படின்னா ஸ்வயம் அசக்தாகான்னு அர்த்தம். அவளே தான் ஒரு காரியமும் ம். பண்ணாம அந்நேஷாம் அந்நைஹி சகாயேன ஏவ காரியம் கர்த்தும் சக்கியந்தே சக்னுவந்தி. சரியா? ம். அந்த மாதிரி அவ எது போல அப்படின்னா பங்கவக இவ. இங்கேயும் உங்களுக்கு உபமா ம். ராஜானக பங்கவக இவ. என்ன அப்படின்னா சாதாரண தர்மம் ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னா பங்கவோபி பரேண சஞ்சாரியந்தே, இவாளும் பரேண சஞ்சாரியந்தே. ம். இவங்கிறது உபமா வாச்சகம். சரியா? ம். அப்புறம் ம். மேல மிருஷாவாத் இவ பாகசஞ்சாத ஆஹா முக ரிஷாவாத விபாக சஞ்சாத முகரோகாக இவ. மிருஷாவாத ம் விபாகசஞ்சாத முகரோகா இவ அதிக்ரேண கிருத்ஸ்ரேன. கிருச்ரேண ஜல்பந்தி. ஆமா அவ எப்படி அப்படின்னா மிருஷான பொய், மிருஷாவாதம்னா பொய் பேச்சு. சரியா? அசத்திய ஓ. பாஷணம். அந்த ம். மிருஷாவாத விபாக அதனுடைய விபாக்க பரிணாமத்தினால தேன சஞ்சாதக அதனால் உண்டான ஒரு முக ரோக ஒரு ஆசிய வியாதி. வாய்க்கு ஏதோ ம். ஒரு பொய் பேசினா புண்ணு, பொய் சொல்லாத வாயில ம். புண்ணு வந்துரும் சொல்லுவா தெரியுமோ ஆத்துல. சோ மிருஷாவாத விபாக சஞ்சாத முக ரோகாக. சோ மிருஷாவாதஸ்ய விபாகः விபாகேன சஞ்சாதः முகரோகः ஏஷாம் தே. சரியா? மிருஷாவாத விபாக சஞ்சாத முகரோகாக அவளை போல அதிகிருச்சரேன ஜல்பந்தி. வாயில புண்ணு இருந்தா அப்படின்னு இழுத்துட்டு எப்படி பேசுவாளோ ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இல்ல ஸ்பீச்லன்னு அர்த்தம். அதிகிருச்சரேன அப்படின்னா மகதா கிளேஷேன ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தோட ஜல்பந்தி அப்படின்னா பாஷந்தே. அதாவது கஷ்டப்பட்டு பேசுறா அப்படின்னா அவளுக்கு எது உச்சிதம் எது அனுச்சிதம்னு தெரியல. அந்த அனுச்சித நிர்ணய பிரசங்க ரஹிதா அவ. புரியுறதா? அதனால ம். என்ன மௌனமேவ ஆசிரித்திய பெஸ்ட் அதுதான். புரியுறதா? அஹ்? ம். என்ன சொல்றேன்? அஹ்? ம். ஒரு சுபாஷிதம் ஒண்ணு வருமே, மௌனம் பூஷணம் அபண்டிதானாம். வாயை இருந்துதான் உளறல் வெள்ள வராது. அட்லீஸ்ட் வந்து இஸ் இக்னோரண்ட்ங்கிற மாதிரி மனுஷா நினைச்சுட்டு போயிடுவாள், தவிர இடியட்டுன்னு நினைச்சுக்க மாட்டா இல்லையா? ஆமா. அதான் அது. ஆமா ஆமா. அதே மாதிரி கிளாஸ்ல வந்து மௌனமா இருந்துட்டா சர்வ பிராயஷ்சித்தம் நன்னா புரிஞ்சுது அப்படின்னு நம்மளும் நினைச்சிடுறோம். சேஃபா எழுந்து போயிடலாம் இல்லையா? அஹ்? ஆனா அதே இன்னொரு சுபாஷிதம் இருக்கு இல்லையா, மௌனான் மூகः அஹ், என்னது பிரவச்சனப்பட்டு ஹூவா. ஒரு இதுக்கு வரும், ஒரு பிருத்திய காரியம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னுட்டு. பேசாம இருந்தா அவனை முட்டாளுன்ற ஊமன் வா. நிறைய பேசினானா ரொம்ப ஜல்பகா. அதுக்கப்புறம் பார்ஷ்வே பார்ஷ்வே கதः ஆமா பக்கத்துல பக்கத்துல இருந்தா இருந்தா திமிர் பிடிச்சவன் வா. தூரத்துல தூரமா போயிட்டா இருந்தா என்னடா அது. வந்து கண்டுக்கிறது இல்ல அப்படிம்பா. ஆமா சேவா தர்மோ பரமகஹனோ யோகினாமபி என்னது அதுதான்பா. துஷ்கரஹவா அகம்யஹா ஏதோ ஒண்ணு வரும் இல்ல. So, அந்த மாதிரி மிருஷாவாத விபாக சஞ்சாத முகரோகாக இவ. அதாவது நீங்க பாணர்னுடைய இந்த சுகநாச உபதேசம்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ கதை. எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு அப்டிராக்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். எல்லாம் மாரல்ஸ். அந்த மாரல்ஸுக்குள்ள இவ்வளவு சமஸ்த பதத்தையும் உள்ள ரொப்பி கிராமட்டிக்கலா அதை கரெக்டா போட்டு அழகாவும் நமக்கு கொண்டு போறாருன்னா அவர் வந்து பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் காதம்பரி ரசஜானாம் ஆஹாரோ அப்படி நரோச்சதே அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் தானே இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஆனா சிலதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும். ஐயோ என்னடா அது இப்படி ஒரு குதிரையை போய் இத்தனை நேரம் வர்ணிச்சுட்டு இருக்காங்கன்னு தோணும். சரியா? மிருஷாவாத விபாக சஞ்சாத முகரோகாக. மிருஷாவாதஸ்ய விபாகः விபாகேன சஞ்சாதः மிருஷாவிதா வாத விபாக சஞ்சாத முகரோகः முகரோகா. ஏஷாம் தே. சின்ன விஷயத்த கூட எவ்வளவு எலாபரேட்டா டிஸ்கிரைப் பண்றது இல்லையா? இல்ல இல்ல இது வந்து இந்த மாதிரி படிக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டோன்ட் திங்க் ஐ எம் பர்பஸ்லி மேக்கிங் இட்
No. We are ஜவ்வு மாதிரி appreciating. No, we இல்ல are இல்ல appreciating the beauty அதுக்கு of சொல்லல. the expression. இந்த இத வந்து இந்த காதம்பரி வந்து ஐ ரிமெம்பர் எனக்கு நான் ஒரிஜினல் காதம்பரி எடுக்கும் பொழுது எக்ஸாக்ட்லி ஒரு கிளாஸுக்கு 15 லைன் தான் எடுப்பேன். கொஞ்சம் இந்த குட்டி குட்டியா இருக்கு பார்த்தேளா, அந்த மாதிரி இந்த மாலோபமா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து அப்படின்னா போனா போறதுன்னு ஒரு 20-22 லைன் போகும். அந்த 15-18 லைனுக்கு மேல அதை படிக்கவே முடியாது. பிகாஸ் எது எதோட சேர்றதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து சில இடத்துல அந்த விரோதாபாசத்தை கொண்டு வந்து போட்டுடுவார். அங்க அது ஒத்தே போகாது. ஆனா அது வந்து சிலேஷமா போட்டு ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆற மாதிரி நம்ம சொல்லிண்டே போனோம். புரியுறதா? அதான். Hmm. இப்ப இதுவே பாருங்களேன், பிருஷாவாத விபாகம் அப்படிங்கிறது வாயில வந்து புண்ணு வந்தவன், பொய் பேசினவன், அவனுக்கு எப்படி வந்து முகரோகம் வந்துட்டு ரொம்ப கிருச்சரேன ஜல்பந்தேவோ அத மாதிரி இவனும் பேசுறான் அப்படின்னா இவனுக்கு முகரோகம்ங்கிறது வரல. இவனுக்கு வந்து எது உச்சிதம், எது he has lost the discrimination power of differentiating between the good and the bad. அந்த மாதிரி இருக்கிறதுனால வாய மூடின்னு இருக்கான். ஆமா, மௌனம் பூஷணம் அபண்டிதானாம்னு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஆசன்ன மிருத்ய இவ இவ பந்துஜனம் அப்பி நாபிஜானந்தி. அவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. ஆசன்ன மிருத்யவஹ இவ, மிருத்யுனா டெத், ஆசன்னம்னா சந்நிகிட்டம், நிகிட்டம், பக்கத்துல. டேட்டு கொடுத்துட்டார், இன்னைக்கு 9th டிசம்பர் போயாச்சு, நான் போறேன் அப்படின்னு எனக்கு டேட்டு கொடுத்துட்டார் அப்படின்னா ஆசன்ன மிருத்யவஹ இவ பந்துஜனம் அப்படின்னு அபிஜானந்தி. அங்க பக்கத்துல இருக்கவா அவளுக்கு வந்து செத்து போறவாளுக்கு ஏன் தெரியாதுன்னா கண்ணு மங்கலா இருக்கும், உடம்பு சரியாம இருக்கும், ட்ரிப்ஸ் ஏறின்னு இருக்கும், பக்கத்துல யாரு நீங்க யாரு இது அப்படின்னு கேக்குறாளோ அந்த மாதிரி ஆசன்ன மிருத்யவஹ இவ. சோ பக்கத்துல வந்து மிருத்யு வந்துடுத்து அப்படின்னா எப்படி அந்த ஜனங்களால அவளால தே கான் ரெகக்னைஸ் தேர் ஓன் ரிலேட்டிவ்ஸ். அந்த மாதிரி என்ன ஆசன்ன மிருத்யவஹ அப்படின்னா ஆசன்யா ஆசன்னஹ மிருத்யு ஏஷாம் தே தாதிருஷாக ஜனாக இவ அவளை போல பந்துஜனம் அப்படி தன்னை சேர்ந்தவாளை கூட சொந்த புள்ள அமெரிக்கால இருந்து இப்போ 3 வருஷம் அப்புறம் அன்னைக்குதான் வரான்னு வச்சுக்கோங்க அப்பாவை பாக்குறதுக்கு. அப்பா எனி டைம் போயிடுவார் அப்படின்னா யாரப்பா நீ அப்படின்னு கேட்பாரோனோ. ஆசன்ன மிருத்யவஹ இவ பந்துஜனம் அபீன அபிஜானந்தி. அபிஜ்ஞா அப்படிங்கறதே உங்களுக்கு ரெகக்னிஷன் அர்த்தம் இல்லையா? அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதாவது உலகத்துல இருக்கிறவா புத்தி லோபாது ராஜானஸ்து தர்பாத்து. உலகத்துல வந்து ஆசன்ன மிருத்யு ஏன் வந்து அவளுக்கு வந்து they were unable to recognize their own people அப்படின்னா டியூ டு மெடிகேஷன், டியூ டு எயில்மெண்ட், ஒரு புத்தி இதுங்கிறது அவளுக்கு போயிடுறது. அந்த புத்தி லோபாத்து அவளால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ராஜா ஏன் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா தர்பாத்து, திமிரால. புரியுறதா? தர்பாத்து அவன் வந்து தன்னை சேர்ந்தவாளையே அந்த இதுவும் உபமாதான். இங்க எல்லாம் வரப்போறது எல்லாம் ஒண்ணு உபமா அலங்காரம் தான். சரியா? இந்த இவங்கிறது வந்தாலே உப்புமா இல்லையா அது? அப்படி சொல்ல முடியாது. இவங்கிறது அப்படியா? உத்பிரேக்ஷாக்கும் வரும். அப்படியா? அதாவது உபமாங்கிறது ஒரு உபமானம் இருக்கணும், ஒரு உபமேயம் இருக்கணும். உபமானம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன். உங்களுக்கு உபமேயம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன். எதை நீங்க வர்ணிக்கிறடோ அதுக்கு வந்து உபமேயம்னு பேரு. அந்த எதை வர்ணிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு எடுத்துக்கிறோனோ அதுக்கு கம்பேரிசன் இது போல அது அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசனுக்கு உங்களுக்கு உபமானம்னு பேரு. அது ரெண்டுத்தையும் சேர்க்கிற பதத்துக்கு உபமாவாச்சக பதம்னு பேரு. அதுதான் இவ. அப்ப இதுக்கும் இந்த உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் வெறும் இவ போட்டா மாத்திரம் சிமிலாரிட்டி இல்ல, ஒரு சாதாரண தர்மம் இருக்கணும். புரியுறதா? இந்த புக்கு வந்து இந்த பென்சில் மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த புக்கை நான் வர்ணிக்கிறேன்னா புக்கு உபமேயம், பென்சில் உபமானம். இது அது மாதிரி அப்படிங்கிற உபமாவாச்சகமும் சொல்லிடுறோம். ஆனா சாதாரண வாட் இஸ் தி சிமிலாரிட்டி பிட்வீன் தீஸ் டூ? காமனாலிட்டி. சிமிலாரிட்டின்னு சொல்லக்கூடாது, காமனாலிட்டி. இது ரெண்டுத்துக்கும் ஒரு காமனாலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கணும் போனோம். அந்த உபமானம்ங்கிறது என்னன்னா லோக பிரசித்தமா இருக்கணும். எங்காத்துல பால்கனில தொங்குற கிரீன் கலர் பெட்ஷீட் மாதிரி அந்த பெண் இருக்கு சொன்னேன்னா எங்காவது கிரீன் கலர் பெட்ஷீட் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. உலகத்துல எல்லாருக்கும் தெரியற ஒரு வஸ்துவா அது இருக்கணும். அதுக்குதான் சந்திர இவ முகம் அப்படின்னு சொல்ற. புரியுறதா? முகம் முகமானது சந்திரனை போல இருக்கு, முகம்ங்கிறது கமலம் போல இருக்கு, கீர்த்திங்கிறது ஒரு வெஞ்சாமர கொடி போல இருக்கு அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தெரியும். காமனா இருக்கிற விஷயங்களை தான் உலகத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு வஸ்துவை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணணும் உபமானமா. உண்மையமா நம்ம வர்ணிக்கிற பொருள் அது ரெண்டுத்துக்கும் உபமா வாச்சக பதம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இவ. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கர்மதாரயத்துல
அஹ், அஹ், உம், சூரக என்னது அஹ், அது பேர் என்ன அஹ், இது இவ கமலம் சிம்மஹா ஒரு நரஹா இடத்துல இவ உங்களுக்கு வந்து அதான் அந்த சமஸ்த பதத்துல அந்த இவ ம், போயிடுறதோனோ ம். போற இடத்துலதான் நமக்கு அந்த புருஷ சிம்ம லுப்தோபமா அந்த புருஷ இடத்துல சிம்ம நம்ம லுப்தோபமாங்கிறத நம்ம கொண்டு ம், வரோம். ம், லுப்தோபமானா முகச்சந்திரகான்னு படிச்சிருக்கோமே. ஆமா அந்த லுப்தோபமாங்கிற இடத்துல உங்களுக்கு என்னன்னா இந்த 4ல 1ஓ 2ஓ இல்லாம போயிடுது அப்படின்னா இட் இஸ் நாட் அ பூர்ணோபமா, இட் இஸ் கால்ட். பூர்ணோபமா கரெக்ட். ம், இதை ம். பத்தின ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு இது. ஸோ ஆசன்ன இவ வர எல்லா இடமும் உபமாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ம், 4 இருக்கணும். இவங்கிறது உத்பிரேக்ஷாக்கும் வரும். ம், ம், ம். நூனம்னு வந்தாலும் ஒரு உத்பிரேக்ஷா. அந்த கிரியா அந்த உத்பிரேக்ஷாவே உங்களுக்கு இதுல வரது முக்கால்வாசி கிரியா உத்பிரேக்ஷாவா இருக்கும். ஒரு தாத்துவோட ஒரு கிரியையோட சேர்ந்து வரும்போது அது வந்து கிரியா உத்பிரேக்ஷா. ஒரு திரவியத்தை வந்து நீங்க பொய்டிக் ஃபேன்சி பண்ணிடலாம், அது திரவியோத்பிரேக்ஷா. வஸ்து ம், உத்பிரேக்ஷா இந்த மாதிரி பிரியும் நிறைய. ம், ம், ம். உத்பிரேக்ஷாங்கிறது நீங்க சாதாரணமா இப்ப இது போல அது இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்ப வந்து நான் ஆலிங்கனம் பண்றது போல அப்படின்னா அப்படியே நான் வந்து சமுத்திர கரையில அவன் நின்னுட்டு இருந்தான், அலை அடிச்சது, அலைகள் அப்படியே அவனை ஆலிங்கனம் பண்ணது போல அப்படின்னா ஆலிங்கனமா பண்ணி அதை அடிச்சுன்னு கொடுத்தோம் அவனை. புரியுறதா? அது வந்து ம், பொயட்டோட ஒரு ஃபேன்சி. அவன் அடிச்சு கீழே ம், ம், விட்டானா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ம், புரியுறதா? ம். அவரு ராமர் வந்து நான் இதுக்கு வரார், நாட்டுக்குள்ள வரார், அப்படியே அந்த கேதங்கள் அந்த பிளாக்ஸ் எல்லாம் அவரை நோக்கி அப்படியே இதுவாருதுன்னா இட் இஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ். அது பொயட்ட வந்து தன்னுடைய ஒரு வக்திரு சாமர்த்தியாத்து ஒரு 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 இது பண்றான். அதுக்கு பேர் உத்பிரேக்ஷா. புரியுறதா? அஹ்? ம், அதான். ம். அப்புறம் மேல உத்குபித லோச்சனம். உத்குபித உத்குபிதலோச்சனா இவ தேஜஸ்வினோ நேக்ஷந்தே. உத்குபித லோச்சனாகா. உத்குபிதகனா ருக்னா. ஏதோ ஒரு கண்ணுல ஏதோ ஒரு இது வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸை அது பேர் என்ன சொல்லுவா? கன்ஜன்டிவைட்டிஸ். அந்த கன்ஜெக்டிவைட்டிஸ். மாதிரி ஆமா அந்த மாதிரி உத்குபிதே லோச்சனே ஏஷாம் தாதிருஷாக ஜனாக இவ தேஜஸ்வினக நைவ ஈக்ஷந்தே. யாருக்கு வந்து ஒரு பிரதாபத்தோட இருக்காளோ அந்த தேஜஸ்விகளை இவா வந்து பார்க்கவே மாட்டான். புரியா? தேஜஸ்வி தேஜஸ்வினோ தேஜஸ்வினஹா இல்லையா இனி. சோ வந்து இங்க உத்குபித லோச்சனாக இவ எப்படி ஒருத்தருக்கு கண்ணுல வலி வந்து கொடுத்துனா தே டோன்ட் லைக் டு see anybody. அந்த மாதிரி இவா வந்து இவா உத்குபித லோச்சனா இவாளுக்கு கிடையாது. ஆனா அந்த மாதிரி இவா வந்து என்ன பண்றா அப்படின்னா அவளை போல் இந்த ராஜாக்கள் தேஜஸ்வினக ந ஈக்ஷந்தே தேஜஸ்விகளை கண்ணால் பார்ப்பதில்லை. அப்புறம் ம் காலதஷ்டா இவ ம் மகாமந்திரைஹி அபி ந பிரதிபுத்தியந்தே. ஆமா காலதஷ்டாக இவ காலேன பெரிய ஒரு காலம்னா மகா சர்ப்பம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய விஷ சர்ப்பத்தினால தஷ்டாக இவ எப்படி வந்து சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டவாளுக்கு கருட மந்திரம் அந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களால அவ வந்து இப்ப ஆன்டிடோடுங்கிறோம், அவ வந்து அதையும் யூஸ் பண்ணி அந்த சர்ப்பத்தினுடைய விஷத்தை சரீரத்துல இருந்து எடுக்க பாப்பா. சோ அந்த மாதிரி காலதஷ்டாக இவ மகாமந்திரைஹி அபின பிரதிபுத்தியந்தே. அந்த பெரிய ஒரு மகாவிஷ புஜங்கத்தினால ஒருத்தர் வந்து கடிக்கப்பட்டார்களே என்றால் அவளால பெரிய பெரிய மந்திரங்களால கூட அவளை வந்து உயிர்ப்பிக்க முடியாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா அஹ், அதாவது அவ வந்து எப்படிப்பட்ட மந்திரம் அப்படின்னா இங்க மந்திரம்ங்கிற அர்த்தம் இல்ல, மந்திராலோசனம்னு வச்சுக்கோங்க. அஹ், அதாவது இங்க என்ன போட்டிருக்காரு தெரியுமோ ஒரு கமெண்ட்ரியில, மிருத்யு சமயே சமாகதே காலபுஜகேன பக்ஷிதாக ஜனாக யதா கேனாபி மகாமிருத்யுஞ்சய மந்திரேணாபி ந பிராணரக்ஷாம் கர்த்தும் சக்னுவந்தி ததைவ ஹிதகாரிபிஹி சந்தி விக்கிரகாதி சமுபதேச வச்சனைரபி ராஜ்ஞாம் புத்திஹி சபலதாம் ந கச்சதி இதி. ஸோ வந்து இங்க மகாகாலம் அப்படிங்கிறது இவனுக்கு அழிவு காலம். அழிவு காலம் வர சமயத்துல ஆர் மிருத்யு சமயத்துல ஒரு காலபுஜகேன பக்ஷிதாக ஜனாக அதனால் தீண்டப்பட்ட ஒரு ஜனமானவன் எப்படி மிருத்யுஞ்சய மந்திரத்தினால கூட அவனை சேவ் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஹிதத்தை வழங்கக்கூடிய சந்தி விக்கிரகம்னு ஒரு 6 குணங்கள் இருக்கு ராஜாக்கு. யூ அதாவது யார்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னா எதர் உனக்கு சமானமா இருக்கணும், இல்லைன்னா உன்னோட கம்மியா இருக்கவங்கிட்ட நீ சண்டை போடணும். உன்னோட ஜாஸ்தியா இருக்கிறவங்கிட்ட மரியாதையா சந்தியை வச்சுக்கோ. சந்தினா அலையன்ஸ். அதே மாதிரி விக்கிரகம், விக்கிரகம்ங்கிறது உங்களுக்கு வந்து போர்க்களம், போரை போய் பண்றது. சோ இந்த மாதிரி ஒரு 6 ரூல்ஸ் வந்து ராஜாக்களுக்கு இருக்கு. அந்த குணங்களால கூட அவனை திருத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவன் இருக்கான்.
இங்க மந்திரைஹீன்னு மகாமந்திரைஹீன்னு சொல்லும்பொழுது சர்ப்பத்தினால தீண்டப்பட்டவனுக்கு மகாமந்திரத்தினாலையும் மிருத்யுஞ்சய மந்திரம் இல்லைன்னா கருட மந்திரத்தினாலையும் அவனுக்கு வந்து ஒரு ஒரு உயிரட கெய்னிங் இஸ் லைஃப் அப்படிங்கிறது நடக்காது. இவனை பொறுத்தவரையில் மகாமந்திரம்னு சொல்லும் பொழுது மகா மந்திரம் ஒரு பெரிய ஆலோசனம் பண்ணி இவனுக்கு அறிவுரை வழங்கினா கூட அவன் காதுல போய் விழாது. சரியா? அதுக்கப்புறம் कृष्णा कृष्णाविषमूर्छिताः ஆ कनकमयीम् इव सर्वं पश्यन्ति. ஆமா. திருஷ்ணானா ஆசை, டிசையர். திருஷ்ணா ஏவ விஷம், விஷம்னா விஷம். தேன மூர்ச்சிதாக, அதனால மோகத்தை அடைந்தவர்கள் சர்வம் உலகத்துல இருக்கிற அத்தனை பதார்த்தத்தையும் கனகமயம் சுவர்ணமயம் போல பஷ்யந்தி. அதாவது இந்த ஒரு சினிமாவில் ஒண்ணு வருமே, எனக்கு வந்து எல்லாம் தங்கமா தெரியணும்னு அவனுக்கு ஒரு மேஜிக் வந்து அவன் கண்ணு அவன் தொட்டதெல்லாம் காசாயிடும். சாப்பாடு கூட அவனால சாப்பிட முடியாது. சாப்பாடை தொடுவான், அவனுக்கு அதுவும் வந்து கோல்ட் ஆயிடும். என்னது? மிதாஸ் டச். ஆமா. மிதாஸ். ஆமா. அந்த மாதிரி என்ன அப்படின்னா திருஷ்ணா விஷம் மூர்ச்சிதாக, திருஷ்ணா ஏவ விஷம் இங்க. சரியா? இங்க வந்து அந்த ரூபகாலங்காரம் திருஷ்ணா ஏவ விஷம்ங்கிற இடத்துல அந்த திருஷ்ணா விஷேன மூர்ச்சிதாக சந்தக சர்வம் பதார்த்தம் உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கனகமயம் இவ பஷ்யந்தி, கோல்டாக போல பாக்குறா. அப்படின்னா இந்த இடத்துல இவங்கிறது உபமா இல்ல, கோல்டு போல, கோல்டு மாதிரி உத்பிரேக்ஷா அந்த இடத்துல. சரியா? சரியா இருக்கா உங்களுக்கு? இங்க வந்து ரூபகமும் உத்பிரேக்ஷாவும் சங்கராலங்காரம்னு ஒண்ணு சொல்லுவா. இது இல்லாம அது சொல்ல முடியாது, அது இல்லாம இது சொல்ல முடியாது. இந்த ரூபகம் சொன்னாதான் இந்த உத்பிரேக்ஷா சொல்ல முடியும். புரியுறதா? சம்சிருஷ்டிங்கிறது ரெண்டும் தனித்தனியா இருக்கும். சங்கரம்ங்கிறது க்ஷீர நீர நியாயம்னு வா. பாலையும் ஜலத்தையும் கலந்துட்டேன்னா அன்னபக்ஷி வேணா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், லாக்டோமீட்டர் வேணா அது ஏதோ டிஃபரன்ஸ் காமிக்குமோனுமோ, இவ்வளவு ஜலம் இருக்கு இவ்வளோ. ஆனா அந்த லாக்டோமீட்டரால கூட பாலை தனியா ஜலத்தை செப்பரேட் தனியா பண்ண முடியாது. பிரிக்க முடியாது. ஆனா திலதண்டுல நியாயம் அப்படிங்கிறது அரிசியும் எள்ளையும் சேர்த்தா நீங்க பிரிச்சு விடலாம். உங்க டைம் ஆகுமே தவிர உட்கார்ந்து பிரிச்சு விடலாம். அத சம்சிருஷ்டின்னு சொல்லுவா. க்ஷீர நீரத்துக்கு சங்கரம்னுவா. இது இல்லாம அது, அது இல்லாம இதுங்கிறது இருக்காது. புரியுறதா? அதுக்கப்புறம் इषव इव पानवर्धिततैक्ष्ण्याः परप्रेरिता विनाशयन्ति. இஷவக, இஷும்னா உங்களுக்கு Arrows. பானங்கள், ஆரோஸ். அந்த பானங்களை போல பான வர்தித தைக்ஷின்யாக, பானம்னா அந்த உரைக்கல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அதை போட்டு கத்திய வந்து ஷார்பன் பண்ற ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. பான வர்தித தைக்ஷ்ணியம் அப்படின்னா தீக்ஷ்ணசிய பாவம், தைக்ஷ்ணியம். சரியா? அதனுடைய பானம் தேன வர்த்திதம், அதனால விருத்திகதம் ஜாஸ்தி ஆக்கப்பட்ட தைக்ஷ்ணியம் அப்படின்னா ஷார்ப்னஸ். அந்த தைக்ஷ்ணியானாம் தே தாதிருஷாக, அந்த மாதிரி என்ன இவா அப்படின்னா பரப்பிரேரிதாக விநாசயந்தி. இவனுக்கு சொல்லும் பொழுது பானம்னு இந்த ராஜாக்கு இப்ப வந்து சிலேஷமா சொல்ல போறார். பானம் அப்படிங்கிறது மத்வாதி பானம், மது முதலிய குடிக்கிறது. தேன வர்த்திதம், அதனால ஜாஸ்தி ஆக்கப்பட்ட தைக்ஷ்ணியம்னா ஷார்ப்னஸ் இல்ல, இந்த வந்து ஒரு மந்தத்தன்மை, மத குரத்துவம். அதாவது he has become, lack of sharpness. ஆமா, லேக் ஆஃப் ஷார்ப்னஸ் இல்ல, இன்டாக்சிகேஷன் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு அர்த்தம். ஷார்ப்னஸ் இன் கெட்டிங் இன்டாக்சிகேட்டட். சோ தைக்ஷ்ணியம் ஏஷாம் தே தாதிருஷாக சந்தः பரப்பிரேரிதாக, பரேண சாப்பேன இல்லனா தனுர்தாரினாவா பிரேரிதாக யூஸ் பண்ணப்பட்டவர்களாக, இல்லனா பரைஹின்னு இவனுக்கு சொல்லும் பொழுது இந்த தூர்த்தைஹி கெட்டவாளால பிரேரிதாக உற்சாகப்பட்ட உசுப்பேத்தி விட்டவர்களாக விநாசயந்தி வந்து நாசயந்தி. புரியுதா? ஆமா. பக்ஷே பிரஜாதீன்னு அதாவது நீங்க வந்து இங்க வந்து ரெண்டு எடுத்துக்கணும். இந்த இஷவக போல இவன் ராஜா, இஷவக இவ. புரியுறதா? உபமாலங்காரம் இங்க. ராஜாக்கள் வந்து இந்த ஆரோஸ் மாதிரி. இந்த இஷுக்கு என்ன, இந்த ஆரோஸுக்கு என்ன அப்படின்னா பானவர்த்தித தைக்ஷ்ணியாக இஷவக பரப்பிரேரிதாக இஷவக விநாசயந்தி. சரியா? சோ வந்து இந்த இஷுக்கள் எப்படி அப்படின்னா பானம் அப்படிங்கிறது அந்த உரைக்கல், அதனால வர்த்தித தைக்ஷ்ணியாக அதுல தீட்டப்பட்டு ஷார்பனாக்கப்பட்ட இஷவக பரப்பிரேரிதாக அப்படின்னா சாப்பத்தினாலேயோ ஒரு தனுசுனாலேயோ இல்லைன்னா ஒரு தனுசை வச்சுட்டு இருக்கிற ஒரு தனுர்தாரினாலேயோ என்ன அப்படின்னா
பிரேரிதாக அப்படின்னா பிரயுக்தாக, பிரயோஜிதாக, தேவ் பீன் யூஸ்டு. ஆரோஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அதுவாக போகும். அதுக்கு ஒரு அம்பு, ஒரு வில்லு வேணும், அதை அடிக்கிறதுக்கு ஒரு தனுர்தாரி வேணும் இல்லையா? இல்லைன்னா இதுல மாயாபஜார்ல வர மாதிரி பையனா அதுவா வந்து ஏதாவது ஒரு இந்த ராட்சசனோட ராட்சச பிரேரிதாகவா இருக்கணும், அவளுடைய மாயா பிரேரிதாவா இருக்கணும் இல்லையா? அந்த இஷுக்கள் போல இவா எப்படி இருக்கா அப்படின்னா பான வர்த்தித தைக்ஷ்ணியாக. பானம்னா மதுபானம். மதுபானத்தினால இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட ஒரு மதத்தன்மையோட இருந்துட்டு பரப்பிரேரிதாக, பரைஹி பிரேரிதாக, கெட்டவாளால, பரைஹினா தூர்த்தைஹி பிரேரிதாக சந்தக விநாசயந்தி, யாருக்கு அழிவை ஊட்டுறா அப்படின்னா பிரஜைகளுக்கு, பிரஜாதீன்னு என்ன சொல்றது, விநாசோன்முகம் வரும். அவளுக்கு வந்து ஒரு விநாசத்தை வந்து அடையும்படி செஞ்சு விட்றா. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ஸ்மசானாக்னய இவ அதிரௌத்ரபூதயः. ஆமா, ஸ்மசான அக்னி, ஸ்மசானம்னா சுடுகாடு. சோ ஸ்மசான அக்னயா, அந்த ஸ்மசானம் பிரேதவனம் இருக்கு பாருங்க, தஸ்ய அக்னியா, அதனுடைய வன்னி போல அதிரௌத்ர பூதயா, அதிரௌத்ராக அப்படின்னா மத்தவாளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய பூதயா பஸ்மானி ஏஷாம் தே அப்படின்னுட்டு, இது ஸ்மசான அக்னிக்கு ஒரு அட்ஜெக்டிவ். அதே அட்ஜெக்டிவை இவனுக்கும் சொல்லணும். இந்த ராஜாக்கள் ஸ்மசான அக்னேய இவ ராஜானக, இந்த ராஜாக்கள் எப்படி இருக்கா அப்படின்னா ஸ்மசானத்துல இருக்கிற அக்னி போல இருக்கா. இந்த ஸ்மசான அக்னிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அதிரௌத்ர பூதயா, ரொம்ப அதிரௌத்ரம்னா மத்தவாளுக்கு அந்த பஸ்மத்தை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். சோ அந்த பூத்தினா இந்த இடத்துல பஸ்மம், எதுக்கு? ஸ்மசானத்துக்கு. இவனுக்கு சொல்லும் பொழுது எப்படி அப்படின்னா இந்த ராஜாக்கள் ஸ்மசான அக்னி போல இருக்கா. ஸ்மசான அக்னி வந்து அதிரௌத்ர பௌத்தயகான்னு சொல்லும்போது பயங்கரமான ஒரு பஸ்மத்தோட இருக்கு அந்த ஸ்மசான அக்னி. இவன் எப்படி அப்படின்னா அதிரௌத்ர பூதயகான்னு சொல்லும்போது அதிரௌத்ராகா பூதயகா ஏஷாம் தே, ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பத்தோட இவன் இருக்கான். மத்தவாளுக்கு பீதிகரமான ஒரு சம்பத். புரியுதா? சரியா இருக்கா? கம்பேரிசன் புரியலமா? ஆ கம்பேரிசன் புரியல. சி, சம்பத்து வந்து நன்னா இருந்தா ஓகே. இப்ப வந்து நானே வீடு வச்சுட்டு இருக்கேன்னா எங்க ஆத்துக்கு எல்லாரும் வரேள், பக்கத்திலே ஒரு இந்த சைடு ஒரு சுடுகாடு அந்த ஒரு சுடுகாடு இருந்து வச்சுக்கோங்க, அது வந்து பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பூதி. சோ ஆமா. இவனுக்கும் மத்தவாளுக்கு வந்து they are not able to relish the சம்பத் he has. ஓகே ஓகே. அது எப்படி எப்படி இருக்கா? ஸ்மசான அக்னி தான்ப்பா, இருந்தாலும் ஸ்மசான அக்னியில இருந்து போய் அங்க போய் நீங்க சாதம் வச்சு சாப்பிடுவேளா? இல்லையே. சோ அந்த ஸ்மசான அக்னயா அதுல அதுல எப்படி அதிரௌத்ர பூதயா இருக்கோ அது மாதிரி இவன் கிட்டயும். புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்ரூயமானா அபி பிரேதபடஹ இவ உத்வேஜயந்தி. ஸ்ரூயமானா அபி பிரேதப்பட்டாக இவ உத்வேஜயந்தி. ஆக்கர்ய, அது ஸ்ரவண கோச்சரி பூதாகான்னு அர்த்தம். ஸ்ரூயமானாக அபி பிரேதப்பட்டாகம் அப்படின்னா பட்டகம் அப்படின்னா அந்த செத்து போன டைம்ல வந்து அந்த டக்காலாம் அடிப்பாளே அது போல உத்வேஜயந்தி, ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது. அதாவது எப்படி வந்து பிரேத பட்டகங்களினுடைய சிரவணே ஒரு உத்வேகம்ங்கிறது நமக்கு வருதோ, ததைவ ராஜாக்களினுடைய வச்சனங்களை கேட்கறதுனால நமக்கும் ஒரு உத்வேகம்ங்கிறது வரும். இது உபமாலங்காரம். புரியுறதா? சோ ஸ்ரூயமானா அபி, அவனுடைய வார்த்தைகளானது காதுக்கு எட்டிருந்த பொழுதிலும் கூட அவைகள் வந்து இட் இஸ் நாட், அதாவது சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் ந புரூயாத் சத்தியம் அப்பிரியம் இல்லையா? பிரியம்ஜன அன்ரதம் புரூயாத் ஏஷ தர்ம சனாதனங்கிறார். அந்த பிரியமான வாக்கியங்களா இல்ல, காதுக்கு கேட்டாலும் எப்படி பிரேத்த பட்டகத்தை கேட்டு நம்ம என்ன வந்து நாதஸ்வரமும் தவுலும் கேட்கிற மாதிரியா சந்தோஷம் அடைகிறோம். ஐயோ என்னடா அடைக்கிறா சாப்பிடுறது பரமோளம்ங்கிறோம் அத இல்லையா? அந்த பிரேத பட்டகம்ங்கிறது எப்படி ஒரு உத்வேகம், ஒரு உத்விகனத்தை நமக்கு கொடுக்குமோ, ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுக்குமோ, ஒரு வைக்லவ்யத்தை நமக்கு கொடுக்குமோ, அது போல இவனுடைய வார்த்தைகளும் doesn't bring pleasure to our ears. It is a curse. இல்லையா? நம்ம ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்கிறோம், இட் இஸ் ட்ரீட் டு மை இயர்ஸ் அப்படிங்கிறோம். ஒரு நல்ல டான்ஸை பாக்குறோம், இட் இஸ் ட்ரீட் டு மை ஐஸ்ங்கிறோம். அதுவே டங்கு டங்கு டங்குன்னு வேற ஏதோ அடிச்சான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ நீ அதுவும் இந்த பில்டிங் எல்லாம் அந்த இது போடுவா தெரியுமோ, இந்த தண்ணி இது பண்றதுக்கு மிஷினு,
அது தண்ணியே அது என்ன சார் ட்ரில்லிங் மிஷின் போடுவானே ஆ அது அது ஒரு வாரம் போடுவா தண்ணியே வராது அவ போட்டுட்டே இருப்பா பூமியில அது பக்கத்துல இருக்கிறவாளுக்கு தான் அந்த பிரேத்தப்பட்ட இவமானாக உத்வேஜயந்தி இல்லையா பால்கனி கதவை திறக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டு சரியா அதுதான் அப்புறம் இது இருக்கட்டுமா சிந்தியமான இதோட இருக்கட்டுமா இன்னைக்கு ஓகே ஓகே அதான். சரியா நமஸ்காரம் நமஸ்காரம் ಶುಭ ದಿನ ನಮಸ್ಕಾರ ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ